ஹாய்ங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கொள்ளு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஊற வச்ச கொள்ளு பருப்பு, 2 நறுக்கிய வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை பொடி. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, சோம்பு, கிராம்பு, கருவேப்பிலை பொடி, இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்காம வடை போடுற மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து அந்த பேஸ்ட்டோட நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடை போடுற கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. ஒரு ட்ராப் ஆயில் எடுத்து கையில் தடவிக்கலாங்க. வடை போடுற மிக்சர்லேருந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கையில் டேப் பண்ணி எடுக்கணுங்க, அந்த வடை சைஸுக்கு வர மாதிரி. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடாகவும் நம்ம ஏற்கனவே டேப் பண்ணி வச்சுருக்க அந்த வடையை பேனில் போட்டு எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுங்க. லைட்டாக ஒரு சைட் ஃப்ரை ஆனோடனே நம்ம இன்னொரு சைடு அந்த வடையை திருப்பி போட்டு 2 சைடும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு கருக விடாத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு போட்டு எடுத்தாச்சுங்க. வடை பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு செட் ஆஃப் வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஃபைனலாக கொள்ளு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈவினிங் டைமில் சூடான டீயோட சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா சோரேடியா யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.